மக்களே, வெல்கம் டு மை சேனல் சன்யா ஜோன். நான் உங்கள் சன்யா. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன vlog தான். எங்கள் காலேஜில் இருந்து IEEE ஒரு சின்ன ட்ரிப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரிப்பில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எங்கெல்லாம் போகணுன்றதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மதுரையிலேருந்து தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் மதுரையில் என்னென்னலாம் பண்ணோன்றதை நான் vlog எடுக்க மறந்துட்டேன். ஐ நோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ, பட் அப்கமிங் வீடியோவில் அந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிடுவேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன பீச் அரியமான் பீச். இதுக்கு குஷி பீச்னு இன்னொரு பேர் இருக்குது. இது ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிறப்ப இதுதான் எங்கள் ஸ்டார்டிங். நான் காமிச்ச மாதிரி பெரிய பீச்சு தான். ஆனால் என்ன சொல்ல, வெயில், செம வெயில். 11 AM to 12 PM நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனோன்னு நினைக்கிறேன். யார் அந்த டைமிங்கை புக் பண்ணாங்கன்னு தெரில. தயவு செஞ்சு அந்த டைமிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. செம்ம வெயில். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்கள் ஸ்லிப்பர், எங்கள் ஷூ எல்லாத்தையுமே கழட்டி வேனில் விட்டுட்டு, ஸோ தண்ணியில் ஆட்டம் போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போய் அங்கே விளாண்டுட்டு ரிட்டன் வரப்போ செம்ம சூடு. காலெல்லாம் எங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. குடுன்னு ஓடி போய் வேனை ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உட்காந்து எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தோம். அங்கேருந்து நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இருந்தோம். இந்த வியூ செம்ம வியூ. எங்களுக்கு ரொம்ப சில்லாக இருந்துச்சு. எவ்வளோ வெயில் அங்கே இருந்துச்சோ அதை அப்படியே இங்கே இது பண்ணி ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அங்கே தூரத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரெயின் க்ளவுட்ஸ். அங்கே ராமேஸ்வரத்தை முடிச்சுட்டு நாங்கள் தனுஷ்கோடிக்கு பிளான் போட்டோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் தனுஷ்கோடிக்கு போயிட்டுருக்கும்போது செமையாக இருந்துச்சு அந்த இடமேவும். இந்த பக்கமும் கடல் நல்லா இருந்துச்சு பார்க்க. எங்கள் வேனில் பாட்டெல்லாம் போட்டு நல்லா என்ஜாய் வைபெல்லாம் பண்ணிவிட்டு போவோன்னு நினச்சா, அது மத்தியான நேரத்துனால எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு எனர்ஜிட்டிக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் கன்னியாகுமரி. ஒரு 5 AM to 6 AM சன்ரைஸை பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த சைடு மூணும், அந்த சைடு சன்ரைஸும் பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு நினச்சா, அங்கே தெரியுது இல்லையா பெரிய க்ளவுட்ஸ், அது எல்லாமே மறைச்சிருச்சு. சன்ரைஸே நாங்கள் பார்க்கல. நிறையா நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம். சரி இப்போயாவது பார்ப்போம், அது எப்படியாவது இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் விலகிடும், நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம்னு நினச்சோம். பட் அது கடைசி வரைக்கும் நடக்கலை. பட் நல்லா இருந்துச்சு. அந்த கடல், அந்த சத்தம், காலையில் பறவை பறக்கிறது, அந்த இடமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த சன்ரைஸை பார்க்கலேன்னு ஒரு வருத்தம் தான். பட் செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி விளாடலான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு கடல்னாலே பயம்தான். அப்புறம் ஏன்டா பீச்சில் விளாண்டேன்னு கேட்கலாம். பீச்சில் நான் மேலாப்பில் ஒரு சும்மா காலை நினச்சிட்டு இருந்தேனே தவிர உள்ளே இறங்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கல் அங்கங்கே நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க. నెక్స్ట్ మేము పోయిన ప్లేస్ ఏదంటే తిరుపతి వెంకటేశ్వర స్వామి టెంపుల్. ఇది కన్యాకుమారిలోనే ఉంది. ఇటు సైడ్ ఏమో సముద్రం, ఇటు సైడ్ ఏమో టెంపుల్. చాలా పీస్గా ఉండింది. ఇఫ్ యు ఆర్ గోయింగ్ టు కన్యాకుమారి మస్ట్ విజిట్ అన్నమాట ఈ టెంపుల్ని. கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் திருவரப்பு வாட்டர் ஃபால்ஸ். செம்ம என்ஜாய்மெண்ட். வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஃபூலில் என்ஜாய் பண்ணிட்டு போட்டிங் போனோம். போட்டிங்கில் என் ஃப்ரெண்டு பைலட்டு, நான் கோ பைலட்டு, 2 பேசஞ்சர்ஸு. இந்த யானை அங்கே எதுக்கு இருந்துச்சுன்னா, அங்கே ஒரு சீரியல் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக எங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், ஸ்டே டியூன், see you later.